ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலில் மத்தியானம் சமைக்கிறதே பெரிய கஷ்டம். நான் என்ன லஞ்ச் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் லஞ்சுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், சூடான சாதம் ரெடி. அதுக்கு இது வந்து குப்பைக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, குப்பைக்கீரை கடைஞ்சி வச்சுருக்கேன். இது பூசணிக்காய் மொச்சக்கொட்டை குழம்பு. இது ரசம், வாழைக்காய் பொரியல். இது கைக்குத்தல் அரிசியில் நேற்று நைட்டு சமைச்சேன்னா அதை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தயிர் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்காக. எங்கள் வீட்டு லஞ்சோட சேர்த்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க. உண்மையாகவே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு என்ன தெரியுமா பண்ணணும்? ரொம்பவே நம்ம கஷ்டப்படுற காலத்தில், அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு இஷ்யூ ஏற்பட்டுருது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ, அந்த டைமில் நமக்கு எவ்வளோ அந்த கவலையை மறந்து நம்ம ஹாப்பியாக இருக்க நம்மளோட ஹேபிட்டை வளர்த்துக்கிறோமோ அவ்வளோ தான் நம்ம மகிழ்ச்சி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த புலம்பலை நிறுத்தினாவே பாதி நோய்க்கு காரணம் நம்ம மனசு தான் அப்படிங்கிறாங்க. அதனால் உங்கள் மனசை எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. இரிட்டேட் ஆகாதீங்க, சந்தோஷமாக இருங்க, பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க. நமக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது. அதனால் ஜாலியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சாப்பிடுங்க எல்லாரும், போய் பாய்.